அதாவது கோதண்டம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்றதுங்கிறது வந்து ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இததானே அரை மணி நேரமா சொல்லியிருக்கேன். இல்ல நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்ல, நடுவரா இருந்துட்டு நீ சொன்னதை வாங்கி 4 பேசினாதானப்பா என்ன நடுவர்னு ஒத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கழட்டி விடுறது எதுவாக இருந்தாலும் ஈஸிங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. இது சாதாரணமா ஃபிகர் விஷயம்னு கூட ஒத்துக்க முடியாது, காமனாவே எல்லாத்துக்கும் பொதுவாக கூட சொல்லிக்கலாம். இல்ல பிக்கப் பண்றது கஷ்டம், கழட்டி விடுறது ஈஸி. ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் போடும்போது தான் டைட்டா போட முடியும், கழட்டி விடும்போது டக்குன்னு கழட்டி விடும். ஸோ பொதுவாக கழட்டி விடுறது ஈஸி, அது ஃபிகர்ல ரொம்ப பொருந்துதுங்கிறாப்புல நம்மளுடைய கோதண்டம் அவர்கள். ஆனா அது வந்து மிக மிக அடிமுட்டாள்தனம். படிப்பறிவு இல்லாதவர்கள், பண்பாளர்களாக இல்லாதவர்கள், மனிதநேயம் இல்லாதவர்கள், மாட்டு காட்டு மிராண்டிகளாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க பிக்கப் பண்றதாங்க ஈஸி அப்படின்னு சொல்ல வராங்க அந்த அணியை தலைமை தாங்கி நடத்துற ஹசீனா அவர்கள். வாங்கம்மா. அவைக்கு நன்றி. நம்ம கோதண்டம் சார் சொன்னாங்க பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம், கழட்டி விடுறதா ஈஸின்னு. என்ன சார் நீங்க ட்ரை பண்ணதே இல்லையா? ஒரு பொண்ணு கிட்ட போய் அவ கிட்ட நின்னு கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, கண்ணத்தில் குழி அழகு, கார்கூந்தல் பெண் அழகு, இப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பாட்டு பாடினாலே போதுங்க எத்தனை ஃபிகர் உங்களுக்கு பிக்கப் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, என்னவென்று சொல்வதம்மா மஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகைன்னு 2 வரி விட்டு பாருங்க, பக்கத்து தெரு என்ன பக்கத்து ஊர்ல இருக்க பொண்ணே பிக்கப் ஆகுங்க. சரி ஹசீனா மேடம், இங்க பாருங்க, நீங்க எத்தனை பேரை பிக்கப் பண்ணிருக்கீங்க? ஏன் உங்களையே பிக்கப் பண்ணலையா? அதெல்லாம் நீங்க ரெகுலரா இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஓ சரி பாருங்க, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோஜா பூ. எந்த பொண்ணுக்குங்க புகழ்ந்து பேசினா பிடிக்காது? புகழ்ந்து பேசினா எல்லா பொண்ணுங்களையுமே ஈஸியா பிக்கப் பண்ணலாம். ஒரு அறிவு கட்டமா யாரையும் புகழ்ந்து பேச, திட்டி பேசிதான் பழக அவனுக்கு. இவங்கிட்ட போய் எந்த ஃபிகர் பிக்கப் பண்ணுவாங்க? திட்டி பேசினா எப்படிங்க ஃபிகர் பிக்கப் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லைங்க, இவர் சொன்னாரு ஏடிஎம் கார்டு எல்லாமே வச்சிருந்தா கூட ஏங்க ஒரு ஏடிஎம் கார்டையே வச்சிருக்கீங்க? ஊர்ல இருக்க ஃப்ரெண்டு கொடுத்த விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வைங்க. 1000 ரூபாய் நோட்டு ஒரு 10 கலர் ஜெராக்ஸ் எடுங்க, பாக்கெட்ல வச்சுக்காருங்க. எத்தனை ஃபிகர் மடங்குது பாருங்க. இப்படி ஃபிகர்ங்களை பிக்கப் பண்ணலாங்க. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா அவன் ஃபிகர் அழகா கரெக்ட் பண்ணிட்டு போனாங்க. தெரியாத இருக்காரு நம்ம கோதண்டகம். மல்லிப்பூக்கு மயங்காத பெண்கள் யாராவது இருக்காங்களாங்க? சொல்லுங்க பாக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்க பெண்களுக்கெல்லாம் நடந்து வர ஆண்களை விட பைக்ல சீன் ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. சீனா வந்து அப்படி ஒரு வளைய வளைச்சிட்டு போய் பைக்க ஹார்ன் அடிக்கிறாங்க பாருங்க. ஒரு வண்டி இருந்தா போதுங்க, ஈஸியா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிடலாம். ஒரு பீஸா வாங்கி கொடுத்தா எத்தனை ஃபிகருங்க பிக்கப் பண்ணலாம். காஃபி டே கூட்டிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா எத்தனை ஃபிகருங்களை பிக்கப் பண்ணலாம். இதெல்லாம் இவ ட்ரை பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இது மாதிரி இருக்கிற ஆளுங்களா கொஞ்சம் சொல்லி விடுமா, காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கி கொடுப்போம். அனுபவம் ரொம்ப கம்மிங்க நம்ம கோதண்டம் அவர்களுக்கு. எனக்கு கூட கம்மி தான், சொல்லி விடுங்க. ஃப்ரெண்டுக்கு அவங்க கூட இருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஃப்ரெண்ட், அவங்கள நம்ம சும்மா சரி அதெல்லாம் ஒரு மொக்க ஃபிகர், அது மூஞ்ச பத்தியா அப்படின்னு சொன்னா போதும், ஆஹா நம்ம தான் அழகான ஃபிகர் கழிடுவாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்பெல்லாம் நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா இருக்க ஆண்களோட சுமாரா இருக்கா பாத்தீங்க பசங்க, அவனுங்க ஒரே ஒரு டைலாக் வச்சுக்கிறாங்க, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்கத்தான் பிடிக்கும். இந்த டைலாக சொன்னாலே பொண்ணுங்க பிக்கப் ஆயிடுறாங்க. தலைவர் அவர்களே இங்க பாருங்க, பொண்ணை பிக்கப் பண்றதுதான் ரொம்ப ஈஸி, கழட்டி விடுறது கஷ்டம். ஏன்னா அவங்க கால சுத்தின பாம்பாயிடுவாங்க, கழட்டி விட முடியாது. ஆகவே பெண்களை பிக்கப் பண்றதுதான் ஈஸி என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுனாங்க. ஃபிகரை பிக்கப் பண்றது ரொம்ப ஈஸியான, ஒரு கவிதை சொன்னா மடங்கிடுவான்றாங்க. யோசிச்சு பாரு, ஒரு பாட்டு பாடினா மடங்கிடலாம். அவங்க சொல்றாங்க ஒரு பீஸா, நீ பீஸாக்கு பைசா இல்லைன்னா தான் கைட்டி போவாங்க, ஆனா இவங்க பீஸா வாங்கி கொடுத்தா போதும்னாங்க. இல்லைன்னா 10 ரூபாயா முழம் மல்லிப்பூ, அதை வாங்கி கொடுப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அதுதான் பெரிய பிளஸ். அவங்க சொன்னதுல எனக்கு பிடிச்ச பிளஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு 2 பெண்கள் இருந்தால் ஒரு பெண்ணை அவங்கள பார்த்து இழிவா சொன்னா, அவன் என்ன சரியில்லை உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா இவளுக்கு இவன் மேல ஆசை வரும். ஏன்னா அவனை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்மள, பெண்களோட உணர்வு அது. அதை நீ பாராட்டி உனக்கு தாழ்ந்து உன்னை பொறுமையா பேசினா உனக்கு மடங்கிட்டு போகுது. உன் மூஞ்சிக்கும் முகரைக்கும் கழட்டி விடுறதுதான் ஈஸினா, முதல் பிக்கப் பண்ண முடியல உன்னால, எப்படியா நீ கழட்டி விடுவா அறிவு கட்டவன கேக்குறாங்க. நல்லது தானே அவங்க கேட்கறதுல தப்பு இருக்கா? தப்பு இல்லையே. நீங்க சொன்ன கருத்துக்கள் வச்சுக்கிறேன், இல்ல நீங்க கருத்துக்களை தான் வச்சுக்கிறேன்னு. ஆனா இதெல்லாம் வந்து 100% உண்மையே கிடையாது.
கழட்டி விடுறது தான் ஈஸி. பிக்கப் பண்ணி பாருங்க தெரியும். நீங்க ஏதோ லேடிஸா இருக்கீங்க அதனால பிக்கப் பண்ணிடுறது ஈஸின்றாங்க. ஆனா ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல வர்றார் நம்மளுடைய பன்னீர் அவர்கள். கழட்டி விடுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்ல வர்றார். வாங்க பன்னீர். ஃபிகரை கழட்டி விட்டு இங்க நிம்மதியாக வந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஓ சரி விடு. பேசு. பிக்கப் பண்றதுக்காக கஷ்டப்படும் எதிரணி நண்பர்களே, எனது அணித்தலைவரே, உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு என்னோட உரையை ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ஸ்டார்டிங்ல நீங்க ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொல்லிட்டேன்? ஃபிகரு சுகரு. ஆமா ரெண்டுமே தொல்லைன்னு. ஆமா. சுகருக்கு மருந்து இருக்கா? பர்மனன்ட் மருந்து இல்ல இல்ல. லைஃப் பூரா மருந்து சாப்பிட்டு இருந்தா வாழணும்னா, ஆனா அது தீராத ஒண்ணு. ஆனா ஃபிகரு அப்படி கிடையாது, கட்டி விட்டுடலாம். அதுக்கு ஈஸியா வழி இருக்கு. இப்போ லவர்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா போன்ல பேசினே இருப்பாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு தொடர்பு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லா போன்ல பேசினே இருப்பாங்க. அதுல பாத்தீங்க வச்சுங்க, ஓகேப்பா இந்த ஃபிகர் நம்மளுக்கு தேவையில்ல, சரியான மொக்கையா இருக்கு, இதை கழட்டி ஒண்ணுன்னு வச்சுங்களேன். ஒண்ணும் இல்ல, சிம் கார்டு தூக்கி போட்டு வேற சிம் மாத்தினா மிஞ்சி மிஞ்சி போனா 3 நாள் 4 நாள் ட்ரை பண்ணுவாங்களா? ஆனா போன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. ஆளை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இப்ப சிம் கார்டு மாத்தினால ஃபிகரை கழட்டலாம்ன்றீங்க? சிம் கார்டா மாத்திலாம் ஆளையே மாத்திடலாம். ஆளவே மாத்திடலாங்க. சிம் சிம் கார்டை மாத்தணும் 4 நாள் அவள் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஃபிகரை உஷார் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவங்க சொல்றாங்க பிக்கப் பண்றது ஈஸின்னு. எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். காலேஜ்ல நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கேன். அதாவது 4 வருஷம் 5 வருஷம்லாம் கஷ்டப்படுவாங்க நடுவர் அவர்களை பிக்கப் பண்ணதுக்கு. கழட்டி உரத்துக்குலாம் இவ்வளவு நாளா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுவோம், டேய் மச்சான் அந்த பின்னாடி 2 வருஷமா சுத்துறேன் ஒன்னும் அடங்க மாட்டேங்குது. ஆனா கழட்டி உரத்துக்கு யாராவது மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன ஏத்துங்க, ஒரு பொண்ணை பாக்குறேன்னு வச்சுங்க, ஒரு 10 மாசம் இல்ல ஒரு வருஷம் பார்ப்போம் வச்சுங்க, பாக்குற மாதிரி தான் இருக்கும், சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்ட போய் நான் பேசணும் வச்சுங்களேன், அப்படிலாம் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லையே, சாதாரணமாக தான் பார்த்தேன். பேசுறதும் நான் ஃப்ரெண்டாக நினச்சி தான் பழகினேன், நீ தான் வந்து மனசுல ஏதோ ஒரு ஆசையை வளர்த்துக்கினேன். அப்போ பிக்கப் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமா. கழட்டி விடுறதுல இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி இப்போ காலேஜ் பொண்ணுங்களை எப்படி நீங்க கழட்டி விடுவீங்க டக்குன்னு? காலேஜ் படிக்கிற பையன் நீங்க 2-3 பேரை பிக்கப் பண்ணீங்களா? ஏதோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன, படம் இட்டுன்னு போகணும், ஷாப்பிங் இட்டுன்னு போகணும். சும்மா ஒரு 2 நாள் படத்துக்கெல்லாம் ஒன்று இட்டுன்னு போக முடியாது, பஸ்ஸில் காசு இல்லை, அப்புறம் பார்க்கலாம். ஷாப்பிங்லாம் இட்டுன்னு போக முடியாது. சும்மா ஒரு 2-3 வாட்டி அவங்களை இழுத்து வச்சுங்க, என்னடா இவன் படத்துக்கும் இட்டுன்னு போக மாட்டேங்கிறான், ஷாப்பிங்க்கே இட்டுன்னு போக மாட்டேங்கிறான், சரியான டார்ச்சர் பண்ணேன்னு அவங்களே ஆளை மாத்தின்னு போயிடுவாங்க. நம்ம கழட்டி விட வேண்டியது இல்ல, அவங்களே கழட்டின்னு போயிடுவாங்க. சோ நீங்க தியேட்டருக்கும் இதுக்கும் ஷாப்பிங்கும் பண்ணலன்னா போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு அதான் தேவை. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும், தியேட்டருக்கு இட்டுன்னு போகணும். எத்தனை பேரை நீங்க இது மாதிரி காலேஜ்ல கழட்டி விட்டுக்கிறீங்க? அது கணக்கு வழக்கு இல்ல. கணக்கு வழக்கு இல்லாம ஈஸியா கழட்டி விட்டுக்கிறாருமா. பிக்கப் பண்றது எதோ 4 வருஷத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலும் நிறைய கழட்டி விட்டுக்கிறாங்க. பிக்கப் பண்றதுதான் கஷ்டப்பட்டேன், அதனால அந்த வலியோட நான் பேச வந்திருக்கேன். ஆனா கழட்டி விடுறதெல்லாம் வந்து ஈஸி நடுவுல, அது வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆழ்வார்பேட்ட ஆளுடா அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. ஆமா, காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா. அதாவது டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ண காதலி, அவ்வளவுதான். எதுக்கு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு கஷ்டப்படலாம்? பாக்குறியா, பிக்கப் பண்ற கழட்டி விட்டு போயிட்டு படிப்பை விட்டு வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு நாய் மாதிரி பின்னாடி நொங்கடிச்சுட்டு எதுக்கு நடுவர் அவர்களே? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் கொடுத்த டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய பேசிட்டாரு. நல்ல பல கருத்து. ஒரே ஒரு கருத்து நடுவர் அவர்கள், அவங்க சொன்னாங்க, அதாவது வந்து பிக்கப் பண்றது ஈஸி, பாட்டெல்லாம் பண்ணாங்க சினிமாவில் வர பாட்டெல்லாம், கடைசியில கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா ஆகும்? காதல் பட கிளைமேக்ஸ் தான். ஸ்டார்டிங் என்னமோ நல்லா இருக்கும், டூயட் சாங்லாம் பாடலாம், ஓப்பனிங் நல்லா இருக்கும், பினிஷிங் சரி இருக்கு. கடைசியில அந்த பொண்ணு மேரேஜ் ஆயிட்டு போயிடும், இவன் வந்து ஒரு ரூடு முனையில போவான், அவ்வளவுதான். ஓகே வாங்க, அப்புறம் டைம் முடிஞ்ச போச்சு, வந்து உட்காருங்க. சரி, பண்ணி சொல்லுவோம்.